அவர் சிவனோட அவதாரம் கூட. கிருஷ்ணர் சாபம் விட்ட அன்றைக்கி நைட்டே அவருக்கு அந்த நோய் ஃபுல்லாக தாக்குதல் ஆகிடும். அடுத்த நாள் ரொம்ப கஷ்டப்படுவான். அந்த கஷ்டத்தை பார்க்க முடியாமல் ஜாம்பவதி ரொம்ப கஷ்டப்படுவாங்க. தன்னோட மகனுக்கு இப்படி ஆயிடுச்சே, இது கிருஷ்ணர் தான் காரணம், கிருஷ்ணர் நினச்சா குணப்படுத்த முடியும், அவனை குணப்படுத்துங்க அப்படின்னு அவர் கிருஷ்ணர்கிட்ட சொல்லுவாங்க. கிருஷ்ணர் நான் குணப்படுத்த முடியாது அப்படின்னு ஜாம்பவதி கிட்ட சொல்லிடுவார். ஜாம்பவதியால் அவன் தன்னோட பிள்ளைக்கு இப்படி ஒரு கஷ்டத்தை அனுபவிக்கிறது பார்க்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுவாங்க, ரொம்ப அழுவாங்க. அதை பார்த்ததுக்கப்புறம் கிருஷ்ணர் மனம் இறங்கி வந்துட்டு மித்ரவனாவில் இருக்க சந்திரபாக நதி அங்கே போயிட்டு சூரிய பகவானை வழிபட்டு அந்த நதியில் முங்கி எழுக்க சொல்லுவார் சம்பா கிட்ட. சம்பாவும் ரொம்ப பாவமாக மூஞ்சி வச்சுக்கிட்டு, நான் எப்படிப்பா போவேன், என்னால் நடக்கவே முடியல, நான் எப்படி அவ்வளோ தூரம் போவேன், நீங்கள் நினச்சா என்னை குணப்படுத்திட முடியும், என்னை குணப்படுத்துங்க அப்படின்னு வேண்டுவான் கிருஷ்ணர்கிட்ட. கிருஷ்ணர் என்னால் முடியாது, நீ